பார்க்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராபெரி ஜூஸ் எப்படி சூப்பராக பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக காமிக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சின்ன வீடியோ தான். ஸ்ட்ராபெரி வாங்கி எப்படி நீங்கள் அதை ஜூஸாக பயன்படுத்தலாம், எப்படி நீங்கள் முளைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அழகாக கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராபெரி ஜூஸ் போடும்போது நமக்கு வந்து அந்த பச்சை கலர் மேலே இருக்க அந்த லீஃபையும் எடுத்துகிட்டு இது மாதிரி பீஸ் போட்டு வச்சுங்க. இப்போ ஸ்ட்ராபெரி பழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராபெரிக்கு மேலே சீடு இருக்கும். இதை சீடை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் முளைக்க போடலாம். இதை வந்து ட்ரை ஆக்கிட்டு நீங்கள் உங்களோட கார்டனில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முளைச்சி வரும். நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க ஃபுல்லாக எல்லாமே அதோட விதை தான். இந்த விதைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரியை வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் மிக்சியில். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்ட்ராபெரி, அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ரெட் கலராக செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் தான். ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட் கூட, ரேட் அதிகம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஹெல்த்தியான இப்போ வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரை அதான் ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது. ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறோம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கில். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம் பாருங்கள், நல்லா சூப்பர் வாசமாக இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மில்க்கை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம். ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் பண்ணியிருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். 1 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ரொம்பவும் டேஸ்டியான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே டிஷ்ஷை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாடா பாய்.